ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது மலையாள படமாக நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாகிருக்கிற பள்ளி சட்டம்பி. இந்த படத்துடைய கதைக்கிழமை 1957-58 அந்த காலகட்டத்தில் செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. கேரளாவில் காணியார் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. ஆனால் அப்போ ஆக்சுவலி அங்கே ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கிறதே கம்யூனிஸ்டுடைய ஆட்சி தான். இதில் இந்த கம்யூனிஸ்டுடைய ஆட்சி அவங்க பண்ணுற பல விஷயங்கள் எதுவுமே இந்த சர்ச்சும் சரி, இந்த சர்ச்சை சார்ந்த நபர்களுக்கும் சரி சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. இதனாலேயே இவங்க கொட்டத்தை அடக்கணுங்க, இவங்களுக்கு ஈக்குவலாக பவர்ஃபுல்லான ஒரு ஆளை நம்ம சைட்லேருந்து நம்மளும் இறக்கி விடணும், அப்போ தான் லாய்க் படம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சி கடைசியாக இவங்களுக்கு அகேன்ஸ்டாக களத்தில் இறக்கி விட்றாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. 2022 ஜனகணமன அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு அட்டகாசமான அற்புதமான ஒரு படத்தை கொடுத்த டிஜோ ஜோஸ் ஆண்டனி உடைய இப்போ ரீசெண்ட் ரிலீஸ் தான் இந்த படம். இந்த படத்துக்கு பார்ட் 2க்கு லீடு விட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி தான் என்னுடைய புரிதல். கண்டிப்பாக பார்ட் 2க்கு இவங்க லீடு விட்டுருக்காங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது முதல்ல நான் சொன்ன மாதிரி ஜனகணமன இயக்குனருடைய இன்னொரு படம் வருது ஓகே அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் இந்த படத்துடைய ட்ரெய்லர் கேட்டே நான் பார்த்தேன். ஆனால் ட்ரெய்லர் கேட்டு பார்க்கும்போதே எனக்கு என்னமோ அவ்வளோ பெருசாக இம்ப்ரெசிவாக இருக்க மாதிரி தெரிலங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் எனக்கு அப்பயே கொடுத்துச்சு இந்த படம். இந்த படத்துடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய மேக்கிங் தான். குறிப்பாக இந்த படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் இவங்க கையாண்ட விதம், அந்த வெரி ஃபஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே அதகலம் பண்ணியிருந்தாங்க. முதல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய மேட்ச் கட்ஸ் உள்ளே வந்துட்டு போகும். கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த சண்டே காட்சிகளில் மோஷன் கண்ட்ரோல்லாம் போட்டு சும்மா வெளுத்து விட்டுருந்தாங்க. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸாக ரொம்ப நல்லா இருந்தது. அது டிஜோ டாமி சினிமோட்டோகிராஃபர் ஆகட்டும், ஜிஎக்ஸ் பிஜாய் மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், ஸ்ரீஜித் சாரங் அவர் தான் எடிட்டர், இவங்க எல்லாருடைய ஒர்க்கும் மிகப்பெரிய அளவில் உள்ளே இருக்குது. ஆக்ஷன் கோரியோகிராஃபருக்கும் கிரெடிட் கொடுக்கலாம், சவுண்ட் டிசைனரும் தேவையான விஷயத்தை நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இது போக இந்த படத்தில் மேக்கப்பு, காஸ்டியூம்ஸ்னு ஒரு சில விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு என்னவோ இது 1950களில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எங்கேயுமே பெருசாக ஒட்டலை. அந்த பீரியட் ஃபேக்டர் அப்படிங்கிறத இவங்க பெருசாக எம்ஃபசைஸ் பண்ணவே கிடையாது எங்கேயுமே அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். மிஞ்சி போனீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு டப்பா மாதிரி ஒரு கார் ஒன்று ஓடும் தெரியுமா, அந்த ஒரே ஒரு காரில் வந்து ஒரு கதாபாத்திரம் இறங்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அங்கே வச்சிருக்காங்களே தவிர மற்றபடி அந்த பீரியட் ஃபேக்டர் அப்படிங்கிறத இவங்க பெருசாக ஜஸ்டிஃபை பண்ண மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. டொவினோ தாமஸை பொறுத்தளவுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கணக்குச்சிதமாக பண்ணியிருந்தார். கைடலோகருக்கு ஒரு சின்ன கதாபாத்திரம், பட் ரொம்ப அழகான ஒரு கதாபாத்திரம். அவங்களுடைய இன்ட்ரோவே நல்லா இருந்தது. எனக்கு தெரியும் அந்த சம்பவம் இப்படி தான் நடக்க போகுதுன்னு. ஸோ அவங்களும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த 2 பேர் போக சத்ரு அவர் தான் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கார். அவர் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ கொடுத்தது என்னவோ அதை நீட்டாக கொண்டு வந்திருக்காரு ஸ்க்ரீனில். இந்த 3 பேர் போக விஜயராகவன் ஆகட்டும், சித்திக் ஆகட்டும், பாபுராஜ் ஆகட்டும், டிஜி ரவி ஆகட்டும்னு சொல்லி சப்போர்ட்டிங் காஸ்ட்லையும் அந்தந்த ஆர்டிஸ்ட்டு தேவையான விஷயத்தை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனில். இது எல்லாமே போக இப்போ கேரளா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹீரோ அவர் ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவர் பண்ண அந்த கேமியோவை நல்லா தான் அவர் பண்ணியிருந்தார். அதில் பிரச்சனை என்னங்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையாக இதில் என்னதாங்க அப்படி பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கதைக்களமாகவே எங்கேயோ நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு டேக் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே வரலை. கதைக்களமாகவே ஒரு அறத பழசான கதைக்களம் தாங்க. இந்த மாதிரி உருப்பட்ட படத்தை கதைகளை பார்த்துட்டோம் நம்ம அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது நமக்கு. திரைக்கதையாகவாது ஏதாவது சுவாரஸ்யப்படுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. எல்லாமே ஆன் அண்ட் ஆஃபாக அங்கங்கே ஏதோ கொஞ்சம் நடக்குது, ஒரு சில காட்சிகள் சுவாரஸ்யமாக இருக்குது, மற்றபடி பல இடங்கள் ரொம்ப வீக்கான ரைட்டிங் தானோ அப்படிங்கிற மாதிரியே நமக்கு தோணுது. இத்தனைக்கும் ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேர்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பு, அதில் இருக்கக்கூடிய ஒரு அழகு, அந்த ரிலேஷன்ஷிப்னால கடைசியாக நமக்கு கிரியேட் ஆகக்கூடிய ஒரு எமோஷனல் இம்பாக்ட்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது கூட 2 கிளாஸுக்கு நடுவில் இவ்வளோ ஒரு பஞ்சாயத்து ஒன்று போய்கிட்டு இருக்கு இல்லையா, இதில் இவங்களுக்கு இதாகணும் இல்லை அவங்களுக்கு அதாகணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எதானா என்ன அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம உட்காந்துருக்குமே தவிர அதுவே ஒரு மொத்த படமாக முடியும் போது கூட ஐயோ உங்களுக்கு தான் ஆயிடக்கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எமோஷனல் இம்பாக்டை நமக்குள்ளே விடவே இல்லை. இதுவும் இன்னொரு பிரச்சனை தான். படத்தில் 1க்கு 2 வில்லன் கதாபாத்திரம் அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அந்த 2 கேரக்டரையுமே ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் பண்ண மட்டும் போதுமா, அதை யூஸ் பண்ண வேண்டாம். எங்கேயுமே பெருசாக அவங்க யூஸ் பண்ணல. ஒரு கேரக்டர் அவ்வளோதான் அடுத்த பார்த்து அப்படிங்கிற லெவல்லே விட்டுவிட்டாங்க. இன்னொரு கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது எஃபெக்டிவாக எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. ஏதோ வழக்கம் போல் 10ஓட போகிறோன்னு அடியால் வந்து அடிங்க அப்படின்னா எப்படி வருவாப்ல அந்த மாதிரி தான். ஆக்சுவலி பெரிய ஹைப்பு கொடுத்தாங்க அந்த கேரக்டருக்கு. ஆனால் அதை அந்தளவுக்கு இவங்க பெருசாக எக்ஸிக்யூட் பண்ணலை அந்த பர்டிகுலர் கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதத்துலையும். இந்த மாதிரி இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான் இந்த பள்ளி சட்டம்பி. அடல் கன்னடை பொறுத்தளவுக்கு இதில் செக்ஷுவலாக எதுவும் கிடையாது. கொஞ்சம் ரத்தம் திரிக்க அந்த சண்டை காட்சிகள் அது இதுன்னு பல விஷயங்கள் இருக்குது. மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் UA 16+ தான். இந்த படம் இப்போ நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.